ஹாய் எவ்ரிவன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இருக்கிறதுலே ஒரு பயமான சப்ஜெக்ட் சார். நான் 10th படிச்சுட்டு வந்தேன். 11th புக்கு பார்த்தா பயங்கரமாக இருக்குது. எப்படி படிக்கிறதுனே தெரியலைங்க சார். ஃபஸ்ட்டு நான் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். அண்ட் யூனிட் 1க்கும் யூனிட் 2க்கும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சொல்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதை மட்டும் படித்தா பப்ளிக் வரைக்கும் யூனிட் 1 யூனிட் 2வில் என்ன கேட்டாலும் எழுதிடலாம். அண்ட் ப்ளஸ் இப்போ மிட்டமுக்கு நீங்கள் கண்டிப்பாக எழுதிடலாம். ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது, எல்லாமே தியரி தான். ஒரு ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் அது மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக கொஞ்சம் ஈக்குவேஷன் வரும். அண்ட் எக்ஸாம்பிள் 1.15 சம்மு. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. டைப்ஸ் ஆஃப் எரரை நீங்கள் படிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினும் அவ்வளோ பெரிய ஈக்குவேஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் படிச்சிடலாம். இவ்வளோ தான் 4 5 மார்க் தான் சொல்லியிருக்கேன். இது படிச்சிருங்க. 2 மார்க் புக் பேக்கில் செகண்ட் ரோமில் 3 தான். புக் பேக்கில் 3 மார்க்கில் செகண்ட் ரோமன் நம்பர் இவ்வளோ தான். தேர்ட் ரோமன் நம்பர் 2 இருக்குது. ஸோ அதே மாதிரி புக்கினில் டேபிள் நம்பர் 1.10 அதாவது ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப்னு சொல்லிகிட்டு இருக்கோம். யூசஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் 2 மார்க்கு. இவ்வளவு தான் நான் ஃபஸ்ட் லெசன் சொல்லியிருக்கேன். புக்கின் எதுவுமே சொல்லலை. இதை மட்டும் படித்தா போதும் மார்க் சார்ன்னு கேட்டால் படித்தா போதும். ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு யூனிட் 2. ஸோ யூனிட் 1ல் பெருசாக எதுவும் இல்லை, நீங்கள் ஈஸியாகவே படிச்சிடலாம். யூனிட் 2 பாருங்கள். இப்போ 5 மார்க் பார்த்தா டெரிவேஷன்ஸ் இருக்கும். 2 மார்க் ஈஸியாக படிச்சிடலாம். உங்களுக்கு 10th படித்த மாதிரி தான் இருக்கும். 3 மார்க் டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் சொல்லிட்டு இருக்கு, அதை மட்டும் படிக்கணும். இப்போது இது ஒரு டெரிவேஷன், குட்டி டெரிவேஷனு. அண்ட் முடிஞ்சால் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் கேட்குறது இல்லை, பட் இருந்தாலும் சும்மா டைப்ஸ் ஆஃப் வெக்டாரின் வகைகள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அது தியரி தான். இப்போ 5 மார்க் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் கண்டிப்பாக நல்லா போட்டு பார்க்கணும். ஒரு டெரிவேஷன் போடணும்னா டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 லைன் ஓனாகவே எழுதிக்கிட்டு அந்த டெரிவேஷன்ஸ் எப்படி வந்ததுன்னு டயக்ராம் வச்சு தான் நம்ம படிக்கணும். மேத்தமேட்டிக்கல் நாலேஜோடு படிக்கணும். சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது. டெரிவேஷனை போட்டு பார்த்துட்டு நடுவில் எதாவது வந்துச்சுன்னா ஹிண்ட் இருந்தால் எழுதுங்க, இல்லைனா அப்படியே எழுதிட்டு வாங்க டெரிவேஷன். அண்ட் செகண்ட் கொஸ்டின் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கைனிமேட்டிக் ஈக்குவேஷன் for kinematic equation of motion. சரி, equation of motion for kinematic equation. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த செகண்ட் தேர்டு. சிக்ஸ்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அண்ட் ஸ்கேலார் அண்டு வெக்டார் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு 10 பாயிண்ட் படிங்க, முடியாதவங்க 5 பாயிண்ட் படிங்க. ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஸோ அது தியரி தான். அப்போ 3 டெரிவேஷன்ஸ் தான். அது நல்லா போட்டு பாருங்கள். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் வச்சு தான் நம்ம எழுதவும் முடியும், டெரிவேஷனும் போட முடியும். மனப்பாடம் பண்ணாதீங்க டெரிவேஷனை ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. கிளாஸை நல்லா போட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும், இல்லைனா கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி, நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள். இது 2 லெசன் தான் இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கேன். வேறு கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜியில் வரும். மேக்ஸுக்கு நான் ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் போட்டிருக்கேன். இப்போதைக்கு படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? தேங்க்யூ.